அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த தினசரி பாடத்தில் இல்லத்துறை எழுத்துறை சட்டங்களை பார்த்து வருகிறோம். இல்லத்துறை எழுத்து என்று சொன்னால் மூன்றெழுத்து சொற்களில் வாவிய இடம்பெறுவது தான் இல்லத்துறை எழுத்து சட்டம் என்று சொல்வார்கள். மூன்றெழுத்து சொற்களில் முதல் எழுத்தாக வாவிய வருதுன்னு வைங்க, அதுக்கு என்ன சட்டம் அதை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். நடுவில் இல்லத்து எழுத்து வருதுன்னு வைங்க, அதில் பெருமளவு சட்டத்தை பார்த்துட்டோம். என்ன பார்த்துட்டோம்? கவலை, பயா என்று நடுவில் இல்லத்து எழுத்து வந்தால் அதனுடைய சென்றகால வினை எப்படி வரும், அதுக்கு மஜ்ஹூல் செயப்பாட்டு வினை எப்படி வரும், அதனுடைய வருங்காலம் எப்படி வரும், அதனுடைய வருங்கால செயப்பாட்டு வினை எப்படி வரும், அதனுடைய படற்கை ஏவல் வினை எப்படி வரும், முன்னிலை ஏவல் வினை எப்படி வரும், அதனுடைய விளக்கல் வினை எப்படி வரும், அதனுடைய இஸ்முல் மக்கான் இடத்தினுடைய பெயர், இஸ்முல் ஆலத் கருவியுடைய பெயர், இஸ்மு தஃப்லீல் இவையெல்லாம் எப்படி வரும் என்று அந்த மூன்றெழுத்து சொற்களுக்கு பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து என்னென்னு கேட்டால், இந்த மூன்றெழுத்து சொற்களையே 4 எழுத்தை மாற்றுவோம்ல, 5 எழுத்து 6 எழுத்து மாற்றுவோம் இல்லையா? அப்படி இல்லத்துடைய எழுத்து இடம்பெற்ற சொற்களை மாற்றுவாங்க. இப்போ கவ்வலன்னு இருந்துச்சுன்னு சொன்னால் அக்குவலை, கவ்வலை, காவலை, தகவ்வலை என்று அந்த 12 அமைப்பு பார்த்தோம்ல, அந்த டிஸ்பிளேயில் பாருங்கள். ஏற்கனவே சொன்ன தெரிஞ்ச விஷயந்தான். இந்த 12 அமைப்பில் என்ன செய்வோம்னு கேட்டால், நசரவை மாத்திர மாதிரி, நசரவில் எல்லாமே இல்லத்து இல்லாத எழுத்தாக இருக்குது, கவலவில் நடுவில் இல்லத்து எழுத்து இருக்கிறது. நசரவை மாத்திர மாதிரியே இந்த 12 அமைப்பில் எதை மாற்றலாம்? கவலை என்பதை மாற்றலாம். அக்குவலை, கவ்வலை, காவலை, தகவலைன்னு மாற்றுறோம். அப்படி மாற்றும் பொழுது அதில் ஏதாவது இல்லத்து சட்டம் வருமா என்று சொன்னால் 4 அமைப்புகளில் மட்டும்தான் இல்லத்து சட்டம் வரும். மீதி உள்ள 8 அமைப்பில் சாதாரண சொற்கள், இல்லத்து இல்லாத எழுத்து இருக்கும்ல, அந்த சொற்களை பயன்படுத்துகிற மாதிரி தான் பயன்படுத்தணும். இப்போ ஃபஅலன்னு இருக்குன்னு வைங்களேன், இந்த 4 எதுண்டா சிவப்பு கலராக கொடுத்துருக்குறேன். அஃப்அல, இஃப்தஅல, இன்ஃபஅல, இஸ்தஃபஅல இந்த 4 அமைப்பில் இருந்தால் அதில் அந்த வாவியில் மாற்றங்கள் வரும். அந்த 4 அமைப்பு இல்லாமல் மீது 8 அமைப்பு கவ்வலன்னு இருக்குன்னு வைங்க, அது கடைசி வரை கவ்வலை, குவ்வில மாற்றமே வராது. ஏன் மாற்றம் வராது நம்ம பிறகு சொல்லுவோம். அப்போ இந்த 4ல் தான் நம்ம இல்லத்துடைய சட்டம் அமுலாகும் என்ற பாடத்தில் தான் நம்ம நேற்றைய பாடத்தினுடைய தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம். முதல்ல அஃபு அளவை நம்ம எடுத்துக்கிட்டோம். இந்த 12ல் எதை எடுத்தோம்? அஃபு அலை என்பதை எடுத்துக்கொண்டு அஃபு அலண்டு மாற்றினா எப்படி மாற்றுறது? கவலை, அக்குவலை, அகால மாற்றிடுவோம். அதுக்கு மஜ்ஹூல் உக்குவில, உக்கையிலன்னு மாற்றிடுவோம். அதனுடைய வருங்காலம் யுக்குவிலு, யுக்கீலு என்று மாற்றுவோம். அதனுடைய வருங்கால செயல்பாட்டு வினை யுக்குவலு, யுக்காலு என்று மாற்றுவோம். இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம். இதுக்கப்புறம் இந்த அஃப்அல என்பதிலேயே 3 எழுத்து சொற்களையே நம்ம என்ன செய்கிறோம்? அஃப்அலன்னு மாத்திரம்ல, அதை மாற்றுறதுல நம்ம சென்ற காலம் பார்த்துட்டோம், வருங்காலம் பார்த்துட்டோம், சென்ற காலம் 2லையுமே செய்வினையும் பார்த்துட்டோம், செயற்பாட்டு வினையும் பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது ஏவல் விளக்கல் பார்க்கணும் இல்லையா? அதில் ஏவல் வினை எடுத்துக்கிடுவோம். அந்த அஃபால என்ற அமைப்பில் இருக்கிற சொல்லுக்கு ஏவல் வினை 2 ஏவல் இருக்குது. ஒன்று படற்கை, இன்னொன்று முன்னிலை. படற்கைக்கு என்ன செய்யணும்? அந்த முதல் 6 சொற்கள் தான் படற்கை. யக்கூலு, யுக்குவிலு, யுக்குவிலானி, யுக்குவிலுன, துக்குவிலு, துக்குவிலானி, யுக்குவில்ன, இந்த 6 தான் படற்கை. அதில் என்ன செய்வோம்னா கசர் வச்ச லாம சேர்ப்போம். இப்போ உதாரணமாக என்சுர் என்று இருந்தால் லி என்சுர், லீ சேர்ப்போம், கடைசியில் சுக்குன்னு வைப்போம். இருமையில் நூனை போய்க்கிடுவோம். லி என்சுர், லி என்சுரா, லி என்சுரு, லி தன்சுர், லி தன்சுரா, லி என்சுர்ன. இது பொதுவாக உள்ள படற்கை ஏவல் வினை. அந்த மாதிரி இதில் எப்படி செய்கிறது என்று பார்த்திங்கன்னா, முதல்ல இந்த வருங்காலம் போட்டிருக்கேன் பாருங்கள், யுக்குவி மூண்டு போட்டிருக்கிறேன். அக்குவமே அஃபாலுக்கு தானே பார்க்குறோம். அஃபாலுக்கு வருங்காலம் யுஃபுயிலு, யுக்குவி மூண்டு வந்துடும். யுக்குவி மூண்டு வந்துச்சுன்னு சொன்னால் யுக்குவி மூண்டு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. இந்த யுக்குவி மூண்டு போட்டிருக்கேன் பாருங்கள், யுக்குவி மூண்டு வரும் வருங்காலம். அதை என்ன செய்யணும்? இந்த கசரங்கிட்ட மாற்றிட்டு யுக்குவிமு இது வரைக்கும் நம்ம படிச்சிட்டோம்.
யுக்ரீமுல என்ன செய்யணும்? இப்போ லாமு சேர்க்கணும். முதல் ரெண்டு, இந்த ரெண்டு வந்து வருங்கால வினையை வருங்கால வினையாகவே உங்களுக்கு காட்டியிருக்குது. கீழே உள்ள ரெண்டு விளக்கல் படற்கை ஏவல் வினையாக மாற்றிருக்குது. இப்போ யுக்குவிமுன்னு ஆச்சுல, யுக்குவிமுன்னு ஆன பிறகு அதில் லாம சேர்க்குறோம். லாம சேர்த்தா எப்படி வரும்? லி யுக்கீம் காட்டுதா? லி யுக்கீம் என்று காட்டுது. லி யுக்கீம் என்று காட்டும் பொழுது நீங்கள் ஏற்கனவே படித்த சட்ட பிரகாரம் 2 சுக்கூன் சட்டம் இங்கே வருது. யுக்கீமில் என்ன வருது? ஏயில் ஒரு சுக்கூனு, மீமில் ஒரு சுக்கூனும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஏயை காலி பண்ணிடணும். லி யுக்கீம் அக்குவம என்பதற்கு படற்கை ஏவல் வினை எடுப்பதாக இருந்தால் அதனுடைய வருங்கால யுக்கீமு என்று எடுத்து லாம சேர்த்து லி யுக்கீம் என்று வரும். ஆனால் நம்ம அந்த ஏயை எடுத்துடணும். எதற்காக எடுக்கணும்னு கேட்டால் 2 சுக்குன் வர்றதுனால எடுக்கணும். அப்போ இந்த லி யுக்கீம், இந்த இது லி யுக்கீம்னு கொடுத்துருக்கோம்ல, இந்த சிகப்பை அடித்து காட்டுறோம் பாருங்கள், அதுதான் படற்கை ஏவல் வினை. லி யுக்கீம் ஆச்சா? அதுக்கடுத்து என்ன செய்கிறோம்? இருமை எடுக்கணும். யுக்கையும் மானின்னு வருமா? யுக்கையும் மானி தான் வருங்காலத்தில் இருமை. அதில் லாம சேர்க்கணும். லாம சேர்த்து என்ன செய்யணும்னா நூனை காலி பண்ணிடணும். லி யுக்கியுமா, லி யுக்கியுமாவில் ஏ வந்துருச்சு, லி யுக்கியமில் ஏ வரல. இந்த ஒருமையில் இந்த காஃபுக்கு அப்புறம் ஒரு ஏ இருக்குல்ல, அந்த ஏ காணாம். எதனால் காணாம்? 2 சுக்கூன் சட்டம். அது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச சட்டம் தான். இங்கே 2 சுக்கூன் பிரச்சனை கிடையாது. ஏன்னாட்டா நம்ம சுக்கூனுக்கு பேர நூனை தானே எடுத்துருக்குறோம். அதனால் 2 சுக்கூன் வராது. அப்போ லி யுக்கியும் லி யுக்கியுமா, அதுக்கடுத்து லி யுக்கியுமூ, அது யுக்கியும் 3ன்னு இருக்கும் வருங்காலம். யுக்கியும் 3ன்னு இருக்கிறது வருங்காலம். அதில் லாம சேர்க்குறீங்க. லாம சேர்த்தா மட்டும் பத்தாது, நூனை எடுக்கணும். அப்போ லி யுக்கியுமூ. அப்போ படற்கை ஏவல் எப்படி செய்யணும்னு கேட்டால் லி யுக்கியும் லி யுக்கியுமா லி யுக்கியுமூ ஆண்பால் படற்க. பெண்பால் படற்க என்ன? லி துகீம், லி துகீம்னு வருது பெண்பாலில். துகீம்னு வந்தால் என்ன ஆகுது? அதில் 2 சுக்குன்னு வருது. அப்போ என்ன செய்யணும்? லி துகிம், லி துகிம்னு சொல்லிடுவோம். அப்புறம் துக்கிமானி இருக்கும்ல, அதில் லாம சேர்க்குறோம். லாம சேர்த்தோம்னா லி துக்கியுமா, லி துகிம் லி துக்கியுமா. அதுக்கப்புறம் யுக்கியும்னு வரும். நம்ம என்ன செய்யணும்? லீயை சேர்க்கணும். சேர்த்து லி யுக்கிம்ன 2 சுக்குன்னு வர ஏயை போய்கிட்டு லி யுக்கிம்ன. அப்போ படற்கை சொல்வதாக இருந்தால் எப்படி சொல்லணும்னு கேட்டால் அந்த 2 ஒருமையிலையும் ஏ போயிடும், பெண்பால் பன்மையிலையும் போயிடும். இந்த 3ல ஏ இருக்கும். இந்த ஏண்டா இல்லத்துறை எழுத்து ஏன் போயிருதுன்னு கேட்டால் இல்லத்து சட்டத்துக்காக வேண்டி போகலை, 2 சுக்குன்ற சட்டம் இருக்குல்ல, அந்த சட்டத்தின்படி போயிடுது. அப்போ படற்கை ஏவல் சொல்ல சொன்னால் எப்படி சொல்லணும்? லி யுக்கிம் லி யுக்கீமா லி யுக்கீமு லி துகிம் லி துகியுமா லி யுக்கிம்ன. இது வாவ் உள்ளதுக்கு ஒரு உதாரணம் காட்டிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு ஏக்கு ஒரு உதாரணம் பார்ப்போம். அபு யா அபா என்று அஃபாவில் தானே பேசிகிட்டு இருக்கிறோம். அஃபாலன்னா பயா என்பதில் அபு யா என்று வரும், அபா என்று வந்துடும். வருங்காலம் யுபு இவு, யுபு இவுண்டு வரும். யுபு இவுவில் என்ன செய்யணும்? இப்போ லாம சேர்க்கணும். வருங்காலத்தில் தானே படற்கு எடுக்கணும். வருங்காலத்தை எடுத்து வைத்துக்கொண்டு யுபியு என்று வந்துருச்சு. லாம சேர்த்தோம்னா லி யுபி என்று வருகிறது. அப்போ அதில் 2 சுக்குன்னு வர தெரியுது அவங்களுக்கு லி யுபியுவில். அப்போ என்ன செய்யணும்? லி யுபி, லி யுபி என்று வரும். 2 சுக்குன்னு வர்ற காரணத்தினால எப்படி சொல்லணும்? லி யுபி என்று சொல்லணும். லி யுபி ஆ, இதில் 2 சுக்குன்னு வரல, அப்படி சொல்லிட வேண்டியதான். லி யுபி ஊ 2 சுக்குன்னு வரல. அதுக்கப்புறம் லி துபி, துபி என்று வரும். அதில் துபி என்று நெடிலா வர்றது என்ன செஞ்சிடறேன்? அதை எடுத்துட்டு லி துபி, லி துபியா லி யுபி லி துபின, லி யுபி என்னண்டு வரும். என்னென்று வரேன்? லி யுபி என்னண்டு ஏயா போட்டு என்ன செய்யணும்? அதை லி யுபி என்னண்டு வரும். ஏ எடுத்துவிட்டு லி யுபி என்ன இப்படின்னு என்ன செய்ய? ஏன் எடுக்கிறோம்? 2 சுக்குன்னு வரதுனால எடுத்துகிறோம். இது அஃபால என்பதற்குரிய படற்கை ஏவல் வினையை எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் யுஹீஃபு ஹாஃப யஹாஃபுன்னு வருதுல்ல, அஹுவஃப, அஹுவஃபுல யுஹிவிஃபு, அஹுவஃபுக்கு எப்படி வரும்? யுஹுவிஃபு,
யுஹீஃபுல சொல்கிறதா இருந்தால் என்ன செய்யணும், யுஹீஃபுன்னு ஆக்கிடணும். யுஹீஃபுன்னு ஆக்கிவிட்டு அதில் விளக்கல் எடுக்கிறதா ஏவல் எடுக்கிறதா இருந்தால் லி யுஹீஃப், 2 சுக்குன்னு வருது. அப்போ எப்படி லி யுஹிஃப், எப்படி சொல்லணும், லி யுஹிஃப், லி யுஹீஃபா, லி யுஹீஃபு, லி துஹிஃப், லி துஹீஃபா, லி யுஹிஃபுன. இதுதான் அந்த படம் இருக்கே ஏவல் வினை எடுத்தாச்சு. சரியா? அப்போ இந்த ஏவல் வினையில் வந்து இல்லத்துறை சட்டம் வந்து ஒன்று அமலாகவில்லை. ஆனால் 2 சுக்குன் சட்டம் வந்து என்ன செய்யுதுங்க வருது. இல்லத்துறை சட்டம் வருங்கால சொல்லல இல்லத்து சட்டம் வந்துட்டதுனால அதன் அடிப்படையில் என்ன செய்கிறோம், லாமை சேர்த்து விட்டுட்டு அந்த எந்த இடத்துல 2 சுக்குன் வருதுன்னு மட்டும்தான் பார்க்க வேண்டியிருக்கு, வேறு ஒன்றும் அதில் இல்லை. அதுக்கப்புறம் வந்து இப்போ முன்னிலை எடுக்க வேண்டியிருக்கு. எதிர் முன்னிலை, ஏவல் வினையில் முன்னிலை. ஏவல் வினை முன்னிலைக்கு வந்து அஃப் அளவுக்கு மட்டும் தனி சட்டம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். மற்றதுக்கெல்லாம் ஒரு வேறு சட்டம் இருக்குது. அஃப் அளவுக்கு மட்டும் என்ன இருக்குது, தனி சட்டம் இருக்குது. என்ன சட்டம் இருக்குது, அப்போ அக்கிரமன் இருக்குது. இந்த இதே எடுத்துக்கணும், துக்குவிமுன்னு இருக்குது. அக்குவம யுக்குவிமு. யுக்குவிமு வந்து காயிப்பு நம்ம முன்னிலைக்கு இருக்கனால துக்குவிமுக்கு வந்துடுறோம். துக்குவிமு, இந்த துக்குவிமுல வந்து ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், ஏவலுக்கு தே எடுக்கணும். துக்குவிமுல தே எடுத்தால் சுக்குனில் இருக்கா, துக்குவிமு என்பதில் தே எடுத்துட்டோம்னு சொன்னால் காஃபு கண்ணு இருக்குது, சுக்குன் இருக்குது. சுக்குன் இருந்தால் என்ன செய்யணும், ஒரு அலிஃபை கொண்டாந்து சேர்க்கணும். இந்த அலிஃபை சேர்க்கறதை பொறுத்த வரைக்கும் அஃப்ஆல என்பதற்கு மட்டும் ஃபத்தஹு வச்ச அலிஃபை தான் கொண்டாந்து சேர்க்கணும். அஃப்ஆலன்ட்டு ஏற்கனவே இருந்துச்சுல, அந்த அலிஃபை தான் கொண்டு வரணும். வேறு அமுறுகள் பூரா கசர் வச்ச அலிஃபாக இருக்கும், இல்லாட்டி லம்மு வச்ச அலிஃபாக இருக்கும். ஃபத்தஹு வச்ச அலிஃபு வர்றது எதுக்கு மட்டும் வரேன், அஃப்ஆலா என்பதற்கு மட்டும் ஏவல் வெண்ணில் அப்படி வரும். அக்ரமவுலேருந்து அக்ரிம், அஸ்லம என்பதிலேருந்து அஸ்லிம். அப்போ அக்குவம என்பதிலேருந்து என்ன செய்யும், அக்குவிம், அக்குவிம்னு வந்துருச்சு. இப்போ அக்குவிம்னு மாற்றிட்டோமா, அக்குவிம் என்று சொல்லலாமா. முதல்ல துக்குவிமு என்று இருக்குது. இங்கே முன்னிலை ஏவலில் தான் கொஞ்சம் நீங்கள் சட்டம் கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டிய விஷயம். துக்குவிமு என்பது என்னது, வருங்காலம். அக்குவம யுக்குவிமு, அதில் துக்குவிமு. துக்குவிமுவை நம்ம என்ன செய்வோம், துக்குவிமு என்று தான் சொல்லுவோம். துக்குவம என்ன செய்யணும், துக்குவிமு என்று சொல்லுவோம். அப்படி சொல்லாமல் துக்குவிமு என்பதிலிருந்து நம்ம வருங்காலத்தில் எடுத்தோம் என்று சொன்னால் அதில் என்ன வரும், அக்குவிம்னு வரும். அக்குவிம்னு வருதா, அக்குவிம்னு வரும் பொழுது இப்போ வந்து அக்குவிம்னு சொல்லலாமா, சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது, வாவுக்கு ஹரக்கத்து இருக்குது, இல்லத்துக்கு முந்தின எழுத்துக்கு சுக்குன் இருக்குது. இல்லத்துக்கு ஹரக்கத்து, முந்தின இல்லத்து இல்லாத எழுத்துக்கு சுக்குனும் இருந்தால் என்ன செய்யணும், இந்த வாவுடைய ஹரக்கத்தை காஃபுக்கு மாற்றணும். காஃபுக்கு மாற்றினா என்னவாயிரும், மாற்றணும் வாவை ஏயா மாற்றணும். அப்படி மாற்றினீங்கன்னா என்னவாயிரும்னு கேட்டால் அக்கீம் என்று வரும். எப்படி வரும், அக்கீம், அக்வீம் என்று வரும். அதுக்கப்புறம் என்ன செய்யுது, அக்கீம் என்று வரும். அக்கீம்னு சொல்லலாமா, அதுவும் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது, 2 சுக்குன் பஞ்சாயத்து வந்துடுது. அதாவது முதல்ல துக்குவிமு என்று வருங்காலத்தில் எடுத்துக்கிறோம். துக்குவிமுல இருந்து என்ன செய்கிறோம், அக்குவிம்ன்ற அந்த அலிஃபை கொண்டு வந்து வச்சு அக்குவிம்ன்ற அசல்படி அமுறை எடுத்துடுறோம். அதில் எடுத்துட்டு அக்கி எப்படி வருது, அக்குவிம்னு வருதா. அக்குவிம் என்பதில் வந்து இந்த வாவுடைய கசரை காஃபு கொடுத்துட்டோம்னு சொன்னால் வாவு ஏயா மாறிடும், அக்கீம். இப்போ 2 சுக்குன்னு வருது. 2 சுக்குன் தான் என்ன செய்யணும், அந்த ஏயை போக்கணும். போக்கிட்டா அக்கிம். இதான் முன்னிலை ஏவலன்னு எப்படி வந்துடும், அக்கிம் என்று தான் வரும். எப்படி வராது, அக்குவிம் என்று ஆகி அது அக்கீம் என்று மறுபடி மாறி மறுபடி அக்கீம் என்று வந்துடும். அப்போ அக்குவம என்பதற்கு முன்னிலை ஏவல் சொன்னால் அக்கிம். சரி, அக்கிம்னு சொல்லிட்டீங்கல்ல. அதுக்கப்புறம் வந்து இருமையில் எப்படி சொல்லணும், அக்குவிமான் இருக்கா. அக்குவிமா என்பதில் வந்து வாவுடைய கசரை வந்து அங்கே முன்னாடி கொடுத்துட்றீங்க. கொடுத்தா எப்படி வரும், அக்கீமாண்டு வந்துடும். எப்படி வந்துடும், அக்கீமா. இருமை வந்து அக்கீம் என்பதில் ஏ போயிடும், அக்கீமாவில் போகாது. அக்கீமா. அப்புறம் அக்குவிமுன்னு இருக்குது. அக்குவிம் எப்படி வந்துடும், இந்த வாவுடைய ஹரக்கத்தை தூக்கி வந்து காஃபு கொடுத்துருவோம்.
ஏயாவும் மாறிடும், அகீமு என்று வந்துடும். அகீமுன்னு வந்துச்சுன்னா இதில் நமக்கு 2 சுக்கூன் பிரச்சனைலாம் வரலை, அப்படி சொல்லிட வேண்டியதான். அகீமு சலாத்துலாம் வருதுல்ல, அகீமு சலா, அகீமு நிலைநாட்டுங்கள். அப்போ அகீமு என்பது வந்து அக்குவம என்பதனுடைய அம்ரு அகிம் ஒருமை, அகிம் அகீமா அகீமு அப்படி வந்துடுது. அதுக்கப்புறம் என்னது, பெண்பாலில் ஒருமை எப்படி வரும், அக்குவிமி அக்குவிமின்னு வரும். அக்குவிமின்னு சொல்லலாமன்னா சொல்லக்கூடாது. ஏன், வாவுடைய ஹரக்கத்தை காஃபில் கொடுத்தோம்னா அக்கீமின்னு வந்துடும். எப்படி வந்துடும், ஆ போட்டு காஃபுக்கு கசரை வச்சு யாக்கு சுக்குன்னு வச்சு அக்கீமி. அப்போ அக்கீம் அக்கீமா அக்கீமு அக்கீமி, அக்கீமி என்பது தான் பெண்பாலில் என்ன செய்யும், முன்னிலைக்கு வரும். அப்புறம் இதில் வந்து ஒரே மாதிரி தான் வரும், அக்கீமா. அப்புறம் அக்குவிம்னு வருது, அக்குவிம்னு வருமாண்டா வராது. என்ன செய்யணும், வாவுடைய ஹரக்கத்தை காஃபில் கொடுத்துடணும். கொடுத்துட்டோம்னா அக்கீம்னு வரும். எப்படி வந்துடும், அக்கீம் அக்கீம்னு அக்கீம்னு வந்துருச்சா. இப்போ 2 சுக்குன்னு வருது. முதல்ல அக்குவிம்னு இருக்கும், வாவுடைய கசரை கொண்டே காஃபில் கொடுத்துருவோம், வாவை ஏயா மாற்றிடுவோம் உடனே. அப்போ அக்கீம்னு என்று வந்துருச்சு. அக்கீம்னு சொன்னால் என்ன வருது நமக்கு, ஏற்கனவே சொன்ன அந்த 2 சுக்குன்னு சேர்ந்துக்கிற விஷயம் இருக்குல்ல, அந்த சட்டம் வந்துடுது. அப்போ அக்கிம்ன அக்கிம்ன சலாத்தை பெண்களுக்கு வரும்போது நபியின் மனைவிமார்களே அப்படின்னு நல்லா கூப்பிட்டு அக்கிம்ன சலாத்தை தொழுகை நிலைநாட்டுங்கள். அப்போ அமுர் எப்படி வரும், அக்கிம் அக்கீமா அக்கீமு அக்கீமி அக்கீமா அக்கிம்ன. இதில் என்ன சட்டம் அமுலாகுதுன்னு கேட்டால் 2 சுக்கூன் சந்திக்கிற ஒரு சட்டம் அதில் வருது. அதை தான் நீங்கள் செய்கிறோம். அது போக இன்னும் ஒன்றை நீங்கள் கவனிக்கணும். இப்போ நம்ம வருங்காலம் இருக்கல, அக்குவாம யுக்குவிமு துக்குவிமு. இந்த துக்குவிமு என்பதில் வந்து இப்படி தான் நம்ம சொல்கிறதுக்கு தோணும் உங்களுக்கு, அதையும் நீ தெரிஞ்சுக்கணும். எப்படி சொல்லணும், துக்குவிமு துக்குவிமு இருக்குது, துக்குவிமு சொல்லலாமா, சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும், துக்கியமுன்னு ஆக்கிடுவோம். துக்கியம் என்ன செய்யணும், துக்கியமுன்னு ஆக்கிடுவோம். துக்கியமுன்னு ஆக்கிட்டோம்னா அப்போ இதிலேருந்து அமுர் எடுத்தீங்கன்னு வைங்க, துக்குவிமு என்று இருந்துச்சு, துக்குவிமுலேருந்து அமுர் எடுத்தீங்கன்னு சொன்னால் என்னென்னு வரேன், அந்த வாவுடைய கசரை காப்பில் கொடுத்து துக்கியமுன்னு வந்துடும். துக்கியமுலேருந்து எடுத்தீங்கன்னா என்ன செய்யணும், தே எடுத்துருவீங்க. தே எடுத்துட்டா கீமுண்டு தான் வரும். அப்போ கிம்முண்டு வரும். கீமுண்டு வந்து என்ன செய்யும், கிம்முண்டு அப்படி தான் உங்களுக்கு அந்த பொதுவான சட்ட பிரகாரம் உங்களுக்கு தோணும். அதுக்கு அதையும் சொல்லிடுறேன். கீம் கிம். இப்போ அக்வாமாவுக்கு அமுர் எடுக்க சொன்னோம்னு சொன்னால் 2 விதமாக எடுக்கலாம். ஒன்று வந்து அக்வாமா என்பதனுடைய வருங்காலத்தை மாற்றாமல் துக்குவிமு என்று வைத்துக்கொண்டு, துக்குவிமு என்று வைத்துக்கொண்டு அமுர் எடுத்தோம்னு சொன்னால், துக்குண்டு காஃபில் சுக்குண்டு இருக்குல்ல, துக்குவிமுண்டு காஃபில் சுக்குன்னு வச்சு எடுத்தோம்னு சொன்னால் அமுர் வந்து அக்கிம்னு தான் வந்துருச்சு, எடுத்து காட்டிட்டோம். அப்படி இல்லாமல் துக்குவிமு என்பதை நம்ம துக்கியமுண்டு மாற்றிடுறோம். மாற்றணும்ல வருங்காலத்தை, துக்குவிமு என்று இருந்தால் அந்த வருங்காலத்தை துக்கியமுண்டு மாற்றிடணும். துக்கியமுண்டு மாற்றின பிறகு தே எடுத்துடுறீங்க. இப்போ காஃபுக்கு சுக்கூன் கிடையாது, சுக்கூன் இல்லாதனால அலிஃபு தேவை கிடையாது. அப்போ என்ன வந்துடும், கீம்னு வரும். கீம் என்பதில் ஏற்றுக்கிட்டு கிம், இப்படித்தான் வரணும்னு நம்ம மேலோட்டமான அறிவு சொல்லணும். ஆனால் இப்படி சொல்லக்கூடாது. அஃபு அளவுக்கு அமுர் எடுக்கும்போது மட்டும் என்ன செய்யணும், அந்த மாற்றாமல் எடுக்கணும். அக்குவம என்பதை துக்கீமு என்று மாற்றாமல் துக்குவிமு என்று வைத்து கொண்டு தான் எடுக்கணும். கிம் என்று தான் வரணும். துக்கிமுலேருந்து எடுக்க சொன்னீங்கன்னா துஜீபுன்னு இருக்குது, துஜீபுல் அமுர் எடுக்க என்ன செய்வீங்க, தே எடுத்துருவீங்க, ஜீப்புன்னு வரும், ஜிப்பு அப்படி தான் வரும்னு நம்ம தோணுது. ஆனால் அஃபு அளவுக்கு அப்படி செய்யக்கூடாது. வேறு வேறு அமைப்புகள் நீங்கள் அப்படி செய்யலாம். அஃபால என்பதற்கு அமுர் வந்தாலே அந்த வத்தக வச்ச அலிஃபு வந்து ஆவணும் என்ற காரணத்திற்காக என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இப்படி எடுக்கலாம் என்று ஒரு முறை நம்ம சொல்லுது, மனசு சொல்லுது. எப்படி, அதாவது துக்குவிமு என்பதை வந்து துக்கீமு என்று மாற்றி அதை கீம் என்று மாற்றி அப்புறம் கிம் என்று மாற்றுறோம்ல, இப்படி மாற்றலாம் என்று நம்ம மேலோட்டமான படிக்கும்போது நமக்கு தெரியுது, இப்படி தான் மாற்றணும்னு தெரியுது. ஆனால் எப்படி மாற்றணும் என்று கேட்டிங்கன்னா இப்படி மாற்றணும்.
எப்படி இந்த கீழே போட்டு காட்டிருக்கோம்ல, அதாவது துக்குவிமூல இருந்து இந்த துக்குவிமூலேருந்து எடுக்காமல் துக்குவிமு அசலுக்கே போயிடணும். துக்குவிமு என்று எடுத்துக்கொண்டு அதில் இருந்து அமர் எடுக்கணும். துக்கு விமுலேருந்து அமர் எடுத்தீங்கன்னு சொன்னால் இப்போ அலிஃபு தேவைப்படும். ஏன் தேவைப்படும்? தேய்க்கு உள்ள லம்ம எடுத்துட்டீங்க, தேயை நீக்கிட்டீங்க. காஃபில் என்ன இருக்குது? சுக்கூன் இருக்குது. சுக்கூன் வந்து அலிஃபு கொண்டு வரணும்ல. நம்ம எந்த அலிஃபு அங்கே இருந்துச்சோ அப்போ அளவில் அந்த அலிஃபை கொண்டு வந்துடணும். அக்குவிம்னு அப்போ தான் வரும். அப்போ இதிலேருந்து எடுத்தீங்கன்னு வைங்களேன், துக்குவிம் என்பதை வந்து துக்கியும் என்று மாற்றிவிட்டு அமர் எடுத்தீங்கன்னு சொன்னால் கீம் என்று அலிஃபு தேவைப்படாதுல்ல. துக்கியும் என்று மாற்றிட்டீங்கன்னா அந்த தே எடுத்துட்டீங்க. அடுத்த எழுத்து காஃபு. காஃபுக்கு சுக்கூனாக இருக்குது, சுக்கூன் இல்லை. சுக்கூன் இல்லாட்டி அலிஃபு தேவையா? அலிஃபு தேவையில்லை. அப்படி நமக்கு சொன்னாலும் இந்த அளவுக்கு மட்டும் அமுறு எடுக்கும் பொழுது அதன் அசல்லேருந்து எடுங்கங்கிறாங்க. அசல்லேருந்து தான் எடுப்பாங்க. அலான்னு அப்போ தான் காட்டுமா. அதனால் துக்குவிமுலேருந்து அமுறு எடுக்காமல் எப்படி எடுக்கணும்? துக்கு விமு என்று சொல்லி அதிலேருந்து எடுத்தால் அக்குவிமுன்னு வரும். உங்களுக்கு புரியுதாக சொல்கிறது? துக்குவிமுல எடுத்தீங்கன்னா இந்த காஃபுக்கு சுக்கூன் வந்துடுது. தேயை போக்கணும்னு சுக்கூன் இருந்தால் தான் அலிஃபு சேர்க்க வேண்டிய அவசியம் ஏற்படும். அப்போ அக்குவிம் அப்படி வரும். இங்கே துக்கிமுன்னு வருங்காலத்தில் மாற்றிருக்கிறீங்கல்ல, அந்த மாற்றினதுலேருந்து எடுத்தீங்கன்னு சொன்னால் தே எடுத்த உடனே காஃபுக்கு சுக்கூன் இல்லை. தே எடுத்துட்டோம், காஃபுக்கு ஹரக்கத்து இருக்குது, கீமுன்னு சொல்லலாம். அதனால் அந்த அலிஃபு தேவைப்படாது என்று ரெண்டு விதமாக நமக்கு தோணினாலும் நமக்கு அளவுக்கு மட்டும் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த வருங்காலத்தில் மாற்றுவோம்ல, மாற்றுறதுக்கு முன்னாடி இருக்கும்ல, அந்த வடிவத்திலிருந்தே எடுக்கணும். துக்கிமுலேருந்து எடுக்காமல் துக்கு விமுலேருந்து எடுக்கணும். சரியா? அப்படி எடுக்கிறனால என்ன செய்யுது? துக்குவிமுல அக்கிம் எப்படி வந்துடுறேன்? துக்குவிம் என்பதிலிருந்து அக்குவிம் என்று வந்து அப்புறம் அக்கீம் என்று வந்து அப்புறம் அக்கிம் ரெண்டு சுக்கூனுக்காக அக்கிம்னு வந்துடுறேன். அப்போ அளவுக்கு அமர் எடுக்கும்போது மட்டும் நீங்கள் என்ன செய்யணும்? அப்போ உதாரணமாக வந்து புரிகிறதுக்காக வேண்டி 3 எழுத்தில் உங்களுக்கு சொல்கிறேன். தக்கூலு என்று இருக்குது. தக்கூலுவில் என்ன இருந்துச்சு? தக்குவுலு என்று இருந்துச்சு. தக்கூலுன்னு மாற்றிட்டீங்க. மாற்றிட்டு தேயை தூக்குறீங்க, கூல் என்று வருகிறது. வாவையும் தூக்கிறீங்க, ரெண்டு சுக்குனுக்கா குல். அதில் நம்ம என்ன எதுலேருந்து அமுர் எடுக்கிறோம்? மாற்றின வடிவம் இருக்குல்ல, அதுலேருந்து எடுக்கிறோம். முன்ன புரிகிறதுக்காக அந்த படமாக எழுதி கூட காட்டுறேன். அதாவது 3 எழுத்து சொல்ல எடுத்துக்கிறேங்க. அஃபால இல்லாத ஒரு சொல்லு, அஃபால இல்லாத ஒரு சொல்லு. இப்போ தக்குவுலுன்னு இருக்குது. இதை தக்குவுலுன்னு நம்ம சொல்ல மாட்டோம். எப்படி சொல்லுவோம்? தக்குவுலுன்னு சொல்லுவோம். தக்குவுலு சொல்லாமல் தக்குவுலு. இப்போ நம்ம அமுர் எடுக்கும்போது தக்குவுலு இதுலேருந்து எடுப்போமா, இதுலேருந்து எடுப்போமா? அதான் இதுலேருந்து எடுத்தோம்னு சொன்னால் உக்குவுள்னு வரணும். தக்குவுலு எடுத்தேன்னு வைங்க, தேயை அழிச்சிட்டிங்கன்னு சொன்னால் காவுக்கு சுக்குன் இருக்கிறது. அப்போ வாவுக்கு லம் இருக்கிறனால அலிஃபை போட்டு உக்கு உள் அப்படி வரணும். அப்படி எடுக்கிறது இல்லை. ஆனால் தக்கூலு என்ற அசல்லேருந்து எடுக்காமல் தக்கூலுன்னு மாற்றிடுறாங்கல்ல, இதில் இருந்து அமர் எடுக்கிறாங்க. தேயை தூக்குறாங்க, ஹரக்கத்து இருக்குது, அலிஃபு சேர்க்க வேண்டிய தேவையில்லை. கூல் என்று வருகிறது, ரெண்டு சுக்குனுக்காக வாவை போக்கிடுறாங்க, குல் அப்படி எடுத்துடுறாங்க. அப்போ எல்லா சொற்கள்லையுமே இல்லத்துடைய சட்டத்தை அமுல்படுத்தி விட்டு அதிலிருந்து அமுல் எடுப்பாங்க. தக்குவுலு என்பதிலிருந்து எடுக்காமல் தக்கூலுலேருந்து எடுப்பாங்க. அதனால் குல் என்று குல் சொல்லுங்கிறோம்ல, காமவுலேருந்து எக்குவமு தக்குவமுல இருந்து தக்கு உமு என்பதுன்னு எடுத்தால் உக்குவம்னு வரும். அப்படி எடுக்க மாட்டாங்க. தக்குவமுன்னு மாற்றுறீங்கல்ல, அந்த மாற்றுறதுலேருந்து தான் எடுப்பாங்க. கூம்னு எடுப்பாங்க. கூம் என்று வரும், கும்னு எடுப்பாங்க. ஆனால் அளவுக்கு மட்டும் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், மாற்றுறதுக்கு முந்தின வடிவம் இருக்குல்ல, இந்த பாருங்கள் 2 இருக்குது. ஒன்று துக்குவிமு, ஒன்று துக்குவிமு. துக்குவிமு வந்து மாற்றுறதுக்கு முன்னாடி உள்ள நிலைமை, துக்குவிமு என்பது மாற்றிய பிறகு உள்ள நிலைமை. இப்போ வந்து மற்ற எல்லா சொற்கள்லையும் இந்த மாத்திரம்ல துக்கிமுண்டு இதிலேருந்து அமர் எடுப்பாங்க. தேயை தூக்கி விட்டு கீம் அப்படி எடுப்பாங்க. ஆனால் அளவுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இதில் எடுக்க மாட்டாங்க, இதுலேருந்து எடுத்துருவாங்க. துக்குவிமுன்னு இருக்குல்ல, மாற்றாமல் வச்சுருப்போம்ல அசல்,
அசலை எடுத்து வைத்து கொண்டு அந்த தேயை போக்குவாங்க. இப்போ காஃபுக்கு சுக்குன் இருக்கும், அந்த அஃபாலோடைய அலிஃபை கொண்டு வருவாங்க, அக்விம். அந்த கசரை காஃபுக்கு கொடுப்பாங்க, அக்கீம். அப்புறம் 2 சுக்குன் வரும், ஏயை போக்குவாங்க, அக்கிம். இந்த அஃபாலுக்கு மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அஃபாலுக்கு எங்கேருந்து எடுத்துடக்கூடாது, அக்குவால யுக்குவிலூண்டு ஆக்குறோம்ல, யுக்கிலூண்டு, யுக்குவிலேருந்து எடுத்துடக்கூடாது. எபியூன்னு இருக்கிறது, தபியூ. தபியூ என்பதிலிருந்து அம்ரு, தபியூ இல்லை, அஃபாலுக்கு வந்து துபியூ. துபியூ என்பதிலிருந்து அமர் எடுக்கலாமான்னா எடுக்கக்கூடாது. என்ன செய்யணும், துபு ஈவு, அதிலிருந்து அமர் எடுக்கணும். இது அஃபாலாவுடைய ஒரு சிறப்பு சட்டம். என்ன செய்யணும், யாபத்தில் வச்சுக்கணும். எல்லா ஏவலுமே என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இல்லத்து எழுத்துக்கு இல்லத்து சட்டத்தை செஞ்சு முடிச்சுட்டு அதுக்குலேருந்து அமர் எடுப்பாங்க. அஃபாலாவில் என்ன செய்வாங்கன்னா இல்லத்துடைய சட்டத்தை அப்ளை பண்ணுறதுக்கு முந்தி அசல் வடிவம் இருக்கும்ல, அந்த அசல் வடிவத்திலேருந்து எடுத்துருவாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த துக்குயும்லேருந்து எடுத்தால் அப்படி அமர் வரும். துக்குயும் என்பதுலேருந்து எடுக்கிறோம் அமர் என்ன வரும், தேயை தூக்கிடுவோம். அப்போ தேயை தூக்கிட்டோம்னா அலிஃபை சேர்ப்போம், சுக்குன் இருக்கிறனால அக்குவிம். அக்குவிம் என்பது அக்கீம், அப்புறம் அக்கீம்னு ஆயிரும். இதிலேருந்து எடுத்தீங்கன்னு வைங்க எப்படி வரும், தேயை எடுத்துருவோம். இப்போ அலிஃபு தேவைப்படாது, காஃபு கசர் இருக்கிறதுனால சுக்குன் இல்லாததுனால அலிஃபு தேவைப்படாது. கீம், கீம்னு வந்துருச்சு. கீம்லேருந்து 2 சுக்குன் வருது, கிம். இப்படி தான் வரணும். எல்லா சொற்களுக்கும் எடுக்கிற மாதிரி எடுத்தோம்னா அஃபாலுக்கு இப்படி எடுக்கக்கூடாது. சரியா? அஃபாலுக்கு எடுக்கிறத என்ன செய்யணும், அந்த இல்லத்துடைய சட்டத்தை அமுல்படுத்தாமல் அசல் வடிவத்தை எடுத்து வைத்து கொண்டு அதிலேருந்து எடுக்கணும். இப்போ வருவோம் சட்டத்துக்கு. இப்போ அக்வாமாவிலேருந்து துக்குவிமு என்று எடுத்துக்கொண்டு அக்வீம் என்று ஆக்கி அக்கீம் என்று ஆக்கி அக்கிம்னு ஆயிரும். சரி, அதே மாதிரி துஹுவிஃபு, துஹுவிஃபுலேருந்து எடுக்கக்கூடாது. எப்படி இருக்கணும், துஹுவிஃபுன்னு அசலை எடுத்துக்கிறணும். துஹுவின்னு எடுத்துக்கிட்டு அதுலேருந்து ஏவல் என்ன, தேயை எடுக்கிறீங்க. தேயை எடுத்தோன்னா ஹேக்கு சுக்குன் இருக்குது. சுக்குன் வந்து அலிஃபை சேர்க்கணும். எந்த அலிஃபை சேர்க்கணும், அஃபாலாவுக்கு ஃபத்தஹ் வச்ச அலிஃபை சேர்க்கணும். அப்போ அஹ்வீஃப், அஹ்வீஃப்னு சொல்லலாமா? முதல்ல துஹுவீஃப்னு இருக்கும். துஹுவீஃப் என்பதிலிருந்து தேயை தூக்கிட்டோம்னா ஹேக்கு சுக்குன் இருக்கிறது. சுக்குன் வந்து ஒரு அலிஃபை சேர்க்கணும், அஹ்வீஃப். அஹ்வீஃப்னு சொல்லிட்டு நம்ம சட்டத்தை பார்க்கணும். இப்போ அஹ்வீஃப்னு வரக்கூடாது, ஏன்னா வாவுக்கு ஹரக்கத்திற்கு முந்தி சுக்குன் இருக்குது. வாவுடைய ஹரக்கத்தை ஹேக்கி கொண்டே கொடுத்துடணும். ஹேக்கி கொடுத்தா என்னவாயிரும், அஹீஃப் என்று ஹேக்கி கொடுக்கணும். அப்புறமேல என்ன செய்யணும், அந்த இதுக்கு வாவை வந்து ஏயாவும் மாற்றணும். மாற்றினீங்கன்னா அஹீஃப் என்று வந்துடும். எப்படி வந்துடும், அஹ்வீஃப் என்பது அஹீஃப் என்று வரும். அஹீஃப் என்று சொல்லலாமான்னு அதுவும் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது, 2 சுக்குன்னு வருது. அப்போ ஏயை காலி பண்ணிட்டோம்னா அஹீஃப். அப்போ துஹுவிஃப் என்பதில் இருந்து அஹ்வீஃப் என்று வந்து அஹீஃப் என்று வந்து அப்புறம் அஹீஃப். அஹீஃப்னு ஆக்கினவன் என்ன செய்யும், இருமையில் இப்போ அஹ்வீஃபான் இருக்குதா, அஹீஃபா அப்படி தானே வரும். அஹ்வீஃபா என்பதில் என்ன செய்யும், அஹீஃப் அஹ்வீஃபான்னு வருது. இந்த வாவுடைய ஹரக்கத்தை அங்கே சேர்க்குறீங்க, அஹீஃபான்னு வரும். அஹீஃப் அஹீஃபா, அஹீஃப் அஹீஃபா. அஹ்வீஃபாங்கிறது அசல், அஹீஃபாங்கிறது அம்ரா மாற்றினது. அஹ்வீஃபு அப்படி சொல்லக்கூடாது. அஹ்வீஃபுவில் இப்போ இல்லத்து சட்டத்தை அமுல்படுத்தணும். அஹீஃபு பொதுவான சட்டம் இருக்குல்ல, அதான் இல்லத்துறை எழுத்துக்கு ஹரக்கத்து இருந்து இல்லத்துறை எழுத்துக்கு ஹரக்கத்து முந்தின எழுத்துக்கு சுக்குன் இருக்குன்னு வைங்க, அதில் என்ன சட்டமோ அந்த சட்டத்தை அமுல்படுத்திடணும். அஹீஃப் அஹீஃபா அஹீஃபு. அஹ்வீஃபின்னு இருக்குது, அஹ்வீஃபி சொல்லலாமா, சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும், அஹீஃபி. அஹீஃபி, அஹ்வீஃபா சொல்லலாமான்னா சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும், அஹீஃபா. அதே மாதிரி தான் சொல்லணும். அப்புறம் அஹ்வீஃபுன, அஹ்வீஃபுன சொல்லலாமான்னா சொல்லக்கூடாது. எப்படி செய்யணும், அந்த வாவுடைய ஹரக்கத்தை ஷேக்கி கொடுக்கணும். அஹீஃப்னு வரும், 2 சுக்குன்னு வரும். 2 சுக்குன்னு வர்றதுனால என்ன செய்வோம், அந்த இதை ஏயை போக்குவோம், அஹிஃபுன இப்படி வந்துடும். அஹ்வீஃபுன, அப்புறம் அஹீஃபுன, அப்புறம் அஹீஃபுன. இப்போ 6 சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் அஹிஃப் அஹீஃபா அஹீஃபு அஹீஃபி அஹீஃபா அஹீஃபுன. இந்த அஃபாலாவுக்கு மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறங்க. அஃபாலாவுக்கு அமர் வந்து இல்லத்திலத்து வரும்போது இப்படி செய்யணும். அதுக்கடுத்து வந்து
அம்ரு காய்ப்பு அம்ரு ஹாலிர் விளங்கிருச்சா? அம்ரு ஹாலிர் எடுக்கிறதா என்ன செய்யணும்? யுபியூன்னு இருக்குதா, யுபியூலேருந்து தான் எடுக்கணுமே தவிர யுபியூ என்பதிலேருந்து எடுக்கக்கூடாது. யுசீபு என்பதிலேருந்து எடுக்கணுமே தவிர யுஸ்விபு என்பதிலேருந்து எடுக்கணுமே தவிர யுசீபுலேருந்து எடுக்கக்கூடாது. எதில்? முன்னிலைக்கு மட்டும். படற்கு அப்படி எடுப்பாங்க. அதே நீங்கள் கவனிக்கிற இந்த வித்தியாசம் கவனித்தா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், படற்கு என்ன செஞ்சோம்? இந்த இருக்குது பாருங்கள், யுக்கியமுன்னு இருக்குது. யுக்கியமுல லீ யுக்கியம் அப்படி மாற்றி எடுக்கலாம். லீ அலிஃபு சேர்க்குற இடத்துக்கு மட்டும்தான் இந்த இந்த ஒரு வித்தியாசமான சட்டத்தை வச்சுருக்கிறாங்க. லீ யுக்கியம் லீ யுக்கியமா லீ யுக்கியம் மாத்திரமில்ல, யுக்கியமு என்று மாற்றி விட்டு லாம சேர்க்குறோம் லீ யுக்கியம். அப்போ அதே மாதிரி யுபியூ என்று மாற்றி விட்டு இல்லை யுபி என்று சொல்கிறோம். அப்போ யுஹீஃப் என்று மாற்றி விட்டு இல்லை யுஹீஃப் என்று சொல்கிறோம். படற்கை ஏவல் எடுக்கும் பொழுது நீங்கள் இல்லத்து சட்டத்தை மாற்றிடுவீங்கல்ல, மாற்றின வடிவம் இருக்கும்ல, அந்த வடிவத்திலேருந்து எடுத்துட வேண்டியது. முன்னிலை ஏவல் எடுக்கும்போது மாத்திரம்தான் என்ன செய்யணும்னு கேட்டால், அந்த இல்லத்து சட்டத்தை அமுல்படுத்தாமல் அசல் படி வச்சுக்கிட்டு துக்குவிமு என்று வைத்து கொண்டு அந்த அலிஃபை சேர்க்கணுமா, அதுக்கு அப்படி செய்கிறாங்க. பத்தக வச்சு அலிஃபை வச்சா தான் இது அஃபாலன்னு தெரியும் என்பதற்காக வேண்டி இந்த முன்னிலை ஏவலுக்கு மாத்திரம் என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த அலிஃபு வந்து ஆகணும் என்பதற்காக வேண்டி துக்குவிமு என்பதில் என்ன செய்ய மாட்டாங்க, மாற்றாமல் அதுலேருந்து எடுத்துருவாங்க, துக்குவிமுலேருந்து எடுத்துருவாங்க. சரியா? துக்குவிமு என்பதிலேருந்து எடுப்பாங்களே தவிர துக்குவிமுலேருந்து எடுக்க மாட்டாங்க. இதை விளங்கிட்டீங்களா? அடுத்து விலக்கல் வினை இருக்குது. சரியா? இதில் நடு எழுத்தில் வந்து வாவியை வந்து அதுக்கு விலக்கல் வினை எடுப்பதை என்ன செய்வது, அது இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம்.